பேரன்புகள். உள்ளம் தூண்டதா தூக்கி நிறுத்தடா, உடலும் சோர்ந்ததா மேலும் வருத்தடா, கருமை உணர்த்தடா இந்த மகிழின் முடிவிலே, கள்ளம் மணந்தடா தயங்கள் நடுவிலே, கடுமை உழைத்தடா இந்த மகிழின் முடிவிலே. குமண்முனைக்கு முதலாம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னா என்ன பண்ணணும்? கை தட்டணும் இல்ல. எனக்கும் குமண்முனைக்குமான ஒரு சந்திப்பும் சரி, எங்களுக்கும் இடையிலான ஒரு பந்தமும் சரி இயல்பா நடந்த ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சொல்லியிருப்பாங்க குமண்முனையோட படவரி பக்கத்தின் ஆண்டறிக்கை படிப்பொழுது, அப்படி படவரிகள் இயல்பா என்னோட படவரிகள் வந்ததுதான் இந்த மாதிரி ஒருத்தர் வண்டி வச்சுட்டு புத்தகம் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. நான் அதற்கு முன்னாடி 4 நூல்கள் எழுதியிருந்தேன். ஒரு எழுத்தாளரோட அதிகபட்ச ஆசை அந்த நூல் மக்களிடம் போய் சேரணும், அதை படிக்க வேண்டும். இதுதான் அதிகபட்ச ஆசை. விற்பனையெல்லாம் இருக்காது. முதல்ல என்னோட படிக்கணும், நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ எனக்கு அவங்களோட கருத்து தெரியணும், அப்பொழுதுதான் என்னை நான் மெருகேற்றிக் கொள்ள முடியும். அந்த ஒரு எண்ணத்துல என்னோட புத்தகம் வந்துட்டு அனுப்பியிருந்தேன். அதற்கு கூட என்கிட்ட கொஞ்சம் நூல்கள் இருந்தது. நீங்க உங்களோட நூலகத்துல வைங்க அப்படின்னு. அதுதான் எங்களோட முதல் பேச்சுவார்த்தையே. அதற்கு அவர் யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது. கேட்டா அவர் முகவரி அனுப்பினாரு, அனுப்பியாச்சு. அது அனுப்பும்போது சொல்லலை, நான் பெருசா இது நான் எழுதின நூல் அப்படின்னு சொல்லலை. நமக்கு கொஞ்சம் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம நூலை ஒருத்தவங்க படிக்கணும் அப்படின்னு. அப்படி படிச்சுட்டு சொன்னது, ஏன்ப்பா யோசிக்கிற இந்த புத்தகம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு பெரிய அது குறு நாவல், நீங்க இன்னொரு பெரிய நாவலா போட்டிருக்கலாமே அப்படின்னு. சரி சும்மாதான் எல்லாரும் பேசுவாங்க, எல்லாம் முழுசா படிச்சிருப்பாங்களா பொழுது ஒவ்வொரு பக்கமா எடுத்து அவர்கிட்ட சொன்னாரு. இதுல வந்துட்டு இந்த இடத்துல இது இன்னும் நல்லா இருந்தது, இந்த இடத்துல இன்னும் ஆழமா பண்ணிக்கலான்னு. அந்த உண்மையான மீளாய்வு தான் ஒரு எழுத்தாளனை எழுத்தாளராக கருதப்பட வைக்கப்படுது. அந்த ஒரு நிலையை வந்துட்டு சைமன் எனக்கு கொடுத்தாரு. சரி, அதுக்கப்புறம் எங்களோட ஒரு நல்ல ஒரு நட்பாகவே அவரோட பயணங்கள்ல துளியில ஒரு சின்ன ஒரு குண்டு சீனா எவ்வளவோ அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு புள்ளியா நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த முதலாம் ஆண்டு பிறந்தநாள், எப்பவுமே அந்த முதலாம் பிறந்த நாள்னால எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரும். அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியில தான் நாங்கள் இங்க வந்தோம். சரி, குமண்முனைக்கு ஒரு வாழ்த்து, குமண்முனைக்கு ஒரு கவிதை இல்லை இல்லை, கதை இல்லை இல்லை, நாவல் இல்லை, அனைத்திற்குமே சொந்தம் தானே நம் குமண்முனை. குமண்முனை அவளா அவனா இல்லை நந்தி என்பதால் அதுவா? குமண்முனை தனிமனிதனால் ஆனதா? இதனால் என்ன கிடைக்க போவது, இது இதெல்லாம் பண்ணனால உனக்கு என்ன கிடைக்க போகுது என்று கேட்டவர்கள் மத்தியில் முன்ன பின்ன தெரியாதவர்களை நம்பாதே இருப்பார்கள். நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் நம்பாதேன்னு. முன்ன பின்ன தெரியாதவர்களை நம்பாதே என்றவர்கள் இடையில் குமண்முனை. குமண்முனைக்கு அறிமுகம் இல்லை. குமண்முனையில் நீங்கள் வந்தால் உங்களோட அறிமுகம் யாரும் கேட்பதில்லை. இங்கு மறைமுகமும் இல்லை, அனைத்தும் வெளிப்படையே. படித்தல், படித்ததை பகிர்தல், பகிர்ந்ததை படைத்தல், படைத்ததை பேரன்புடன் பெருமைப்படுத்துதல். ஒரு முறை பெருமைப்படுத்துதல் இல்ல, ஒவ்வொரு முறையும் பெருமைப்படுத்தி அதனால் பெருமை அடைதல். நீங்க நம்ம குமண்முனை தோழர்களை பார்த்தீங்கன்னா அவர்களோட பதிப்பகத்துல இருந்த புத்தகத்தை மட்டும் எல்லாருக்கிட்டையும் எல்லாம் காட்டுறது இல்லை. அனைத்து புத்தகம், இந்த புத்தகம் நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அதை போய் சேர்ப்பாங்க. அவங்களோட எழுத்தாளர்கள் ஒவ்வொருவரையுமே இவங்க எங்களோட எழுத்தாளர்கள் அப்படின்னு அந்த ஒரு பெருமையோட சொல்றது எல்லாருக்கும் வந்துட்டு அந்த உள்ளத்துல இருந்து வராது. இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பல பதிப்பகத்தோட நான் வந்து பயணம் செய்ததுனால அவர்களுக்கு நான் மீண்டும் தொடர்பு கொள்வது அவங்களுக்கு எனக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும் பத்தியில நம்ம புத்தகத்தை அவங்க வைத்து இந்த புத்தகத்துல இது இருக்கு, இதை நீங்க படிங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் இந்த படைப்பாடுகளையும் உங்களுக்கு பேச வைக்கிறேன் அப்படின்னு அப்படி ஒரு கர்வத்தோட ஒவ்வொருத்தையும் கொடுப்பாங்க. அதுதான் அந்த தன்னலம் இல்லாத உழைப்பு. குமண்முனை அனைவருக்குமானது, அந்த பதிப்பகம் அனைத்துமானதா? குமண்முனையில எல்லாரும் அந்த பதிப்பகத்துல உங்களோட படிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த அனுபவத்துல சொல்றேன், அதுல பிழைகள் இருந்தாலும் பெருசா அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்களே வந்துட்டு பிழை திருத்தம் பண்ணி கொடுத்துருங்க, நாங்க அச்சு செய்வோம் அப்படின்னு. அதே மாதிரி எந்த ஒரு எழுத்தா இருந்தாலும் அவங்க எடுத்துருவாங்க. ஆனா குமண்முனை அப்படி இல்லை. குமண்முனையில வந்துட்டு நீங்க ஒரு புத்தகம் போடணும்னா அவங்களுக்கு எளிதான செயலே இல்லை. அதற்கெல்லாம் ஒரு குழு இருக்கும். அந்த குழு மறுநாள் வந்துட்டு படித்து இந்த எழுத்து நூலாக வேண்டும்
என்று அவர்கள் சொல்லி அந்த குழு ஒப்புதல் செய்தால் மட்டுமே அது நூலாகும். அதனால் அந்த குமிழ்முனையில் ஒரு புத்தகம் ஒவ்வொன்றுமே அரிதானது. அனைத்து எழுத்துக்களும் அங்கு வராது. அனைவருக்குமான எழுத்து மட்டுமே அங்கு குமிழ்முனையில் வரும். தூத்துக்குடியில் முத்து சிறப்பென்பார்கள். தூத்துக்குடி குமிழ்முனையில் வெளிவரும் ஒவ்வொன்றுமே முத்துதான். ஏனென்றால் அத்தனை நாட்கள் ஆனாலும் அதன் பொலிவும் குறையாது, பெருமை அடங்காது. அதனால் குமிழ்முனை என்றுமே முத்துதான். எங்கள் குமிழ்முனை எங்கள் குமிழ்முனை உங்கள் குமிழ்முனை என்றெல்லாம் இல்லை. இது நம்ம குமிழ்முனை. குமிழ்முனையில நம்ம எழுதும்போது கடைசியில சொல்லுவாங்க பேரென்பும் பெருமகிழ்ச்சி. உண்மைதான். இவர்களிடமிருந்து வரும் அனைத்துமே நமக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும். அந்த மகிழ்ச்சி வருவதற்கான காரணம் அவர்களின் பேரன்புதான். குமிழ்முனை ஒரு சாதனை. யார் சாதிப்பார்கள்? நம்ம நிறைய படிச்சு போயவங்களாம் சாதனையாளர்கள் அப்படின்னு. யார் சாதிப்பார்கள்? தொகை இருப்பவர்களா? தேவை இருப்பவர்களா? இல்லை, ஆசை இருப்பவர்கள். சரி, ஆசை என்பது பேராசையாக இருக்கலாமா? சரி, ஆசை யாருக்கானதாக இருக்கும்? தனக்கானதா, இல்ல பொதுவானதா, இல்லை அதிலிருந்து ஏதேனும் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் வந்ததா? இல்லை, ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடு. குமிழ்முனை ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடு. உழைக்கும் மக்களின் பாட்டாளி வர்க்கத்தின் அடிப்படை ஆசை, கனவு குமிழ்முனை. எல்லாரோட பெரிய ஆசை எழுதுறவங்க படிக்கிறவங்களுக்குலாம் இந்த புத்தகத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் நம்மளோட இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அது வந்துட்டு ஒரு பெரிய பேராசைலாம் இல்லை, அடிப்படை ஆசை, கனவு. குமிழ்முனை சைமன் மற்றும் அவர்களின் அன்பு தோழர்களுக்கும் குமிழ்முனை அக்கனவுகளில் ஒரு கதவாக அமைந்தது. அவர்கள் வீடுகளில், அதாவது நம்ம குமிழ்முனை தோழர்களின் வீடுகளில் நூலகமாக ஒரு சில நூல்கள் இருந்திருக்கும். அவர்கள் வீடு நூலகமாக இருந்தது. பின் வண்டி நூலகமாக ஆனது. பின் வாசிப்பாளர்கள் வீடு நூலகமானது. இப்பொழுது குமிழ்முகனை பதிப்பதற்கினால் படைப்பவர்களின் வீடு நூலகமானது. ஒருவர் எத்தனை புத்தகம் என்றாலும் படைக்கலாம், அது நம் பதிப்பகத்தில் படிக்கலாம். நீங்கள் படிக்கலாம், படைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது நம் குமிழ்முனை. குமிழ்முனையின் அடுத்த வாழ்த்தாக இருப்பது, அதாவது நம்ம ஒரு ஆண்டு தொடங்குச்சுன்னா, ஒரு பிறந்த நாள் கொண்டு வந்தோம்னா ஒரு சின்ன கனவு வச்சிருப்போம், இல்ல அடுத்த படிக்கல், இந்த கோல் செட்டிங் அப்படிம்பாங்கல்ல. விரைவாக நம் கனவாய் இருக்கும் ஒரு பெரிய நூலகம். அங்கு அனைவருக்கும் அனைத்து நூல்களும் இருக்கும். இந்த நூல் தான் இருக்கும் அப்படின்னா இல்ல, அனைவருக்கும் அனைத்து நூல்களும் இருக்கும். அந்த ஆசைக்கும் அந்த கனவுக்கும் விரைவில் இங்கு ஆண்டறிக்கை படிக்கப்படும். எண்ணில் அழகா நூல்கள் குமிழ்முனையில் படிக்கப்படும். குமிழ்முனையின் முதலாம் ஆண்டு வாழ்த்தாய் இருக்கட்டும். இது தொடர்ந்து பல வாழ்த்துக்களை இருக்கட்டும். நன்றி. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க.